நான் பேரண்ட்டு, நான் உனக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நீ இனிமேல் எனக்கு திருப்பி ரிட்டர்னில் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல். என் பொண்ணு பேட்மிண்டன் விளாட்றா, 9 வயசு 10 வயசில் அவள் கண்டிப்பாக பிளேயர் ஆகிடுவா சார். அவள் அந்த கான்ஃபிடென்ட் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுக்கல. எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் குழந்தைங்கள ஆட வச்சு வீடியோ போடுறதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா என் குழந்தைய நான் பார்க்குற மாதிரி என் குடும்பத்தை சார்ந்தவங்க பார்க்குற மாதிரி பார்க்குற எல்லா கண்களும் பார்க்கும்னு சொல்ல முடியாது. உங்கள் வளர்ப்பில் நீங்கள் பெருமை பெறக்கூடிய விஷயங்கள் என்ன? எனக்கு 2 பெண் குழந்தைங்கள் சார். அவங்க பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, அவங்க நல்லா படிப்பாங்க, எல்லாரும் சொல்கிற மாதிரி நாகரிகமாக உடை அணிவாங்க சார். அந்த உடையில் வந்து அவங்க அப்பா பார்த்தாலே போதும், துப்பட்டா இல்லாமல் வெளியே வரமாட்டாங்க. அவங்க உடையில் எப்போவுமே நாகரிகமாக தான் இருப்பாங்க. நாங்கள் கிராமத்தில் தான் வளர்ந்தோம் சார். எங்கள் பிள்ளைங்க வளர்ந்ததெல்லாம் கிராமத்தில் தான். படித்தது சேலத்தில் ஃப்ரீ சீட்லேயே நிறையா படித்தாங்க சார். அவங்க நல்லா படித்தாங்க. எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது அவங்களோட எல்லாமே நான் தான் பண்ணினேன். அதை எங்கள் பிள்ளைங்க பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார் வந்து 5 வருஷமாக பெட்டில் இருந்தார். எங்கள் பிள்ளைங்க தான் அதை பார்த்துட்டு எல்லாமே அவர் மலாஜலம் எல்லாமே அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க. அது பார்க்கும்போது எல்லாத்துக்குமே இந்த பிள்ளைங்க இப்படி செய்யுதா, இந்த காலத்து வயசு பிள்ளைங்க இப்படி செய்யுதா அப்படிம்பாங்க. அது நான் சொல்லியெல்லாம் கொடுக்கல, அவங்களே செய்வாங்க. நான் கூட கேட்பேன், இன்னைக்கு காலேஜ்லேருந்து வரீங்களே, வந்தால் ஒரு ஸ்மெல்லாம் வரலையே, எல்லாத்துக்கும் தாம்மா வயசாகும், நாளைக்கு உனக்கும் தாம்மா வயசாகும், நாங்கள் தானேம்மா செய்வோம், இதில் என்னம்மா இருக்குது, தாத்தானா அப்படி என்னம்மா அப்படி இருக்குது, தள்ளி இருக்கணும்னு அவசியம், நம்ம தாத்தா தானேம்மா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கூட அதை நினச்சா எனக்கு கண்ணில் தண்ணி வருது. நாங்கள் வந்து அவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தோம். எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத நாங்கள் இருந்து காட்டி அவங்களுக்கு வழிகாட்டினோம். அதை பார்த்து அவங்க இப்போ புரிஞ்சு இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒருத்தன் வந்து யூஎஸில் இருக்கான், ஒருத்தன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறான். நான் அவங்களுக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணது என்னென்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க, அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத யோசித்து செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. இப்போ நம்மக்கிட்ட பொருளாதார வசதி இருக்குன்றதுக்காக தேவையில்லாததெல்லாம் வாங்கி போட்டுக்க வேணாம். எங்கள் அம்மாவும் எனக்கு அதை தான் சொன்னாங்க. தேவையாக இருந்தால் 1 லட்ச ரூபா கூட செலவு பண்ணுங்கள், நீங்கள் தேவையில்லாததுக்கு 10 பைசா கூட செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்கள் பசங்களும் இருக்காங்க. இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். 8 வயசு பையன் கையில் பைக் சாவியை கொடுத்துட்றாங்க, 17 வயசு பையனுக்கு ஊட்டுறாங்க. இந்த நாங்கள் இதை செய்யலை. குடும்பத்துடைய பொருளாதாரம் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கோம். பொருளாதாரம் சொல்லிக் கொடுத்து வளர்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா, என்ன பொருளாதாரம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்க? அப்போது இன்றைக்கி காத்தால ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து பையன் வாங்கிட்டு வந்தான்னா, இவனுக்கு அந்த ஐஃபோன் வேணும் அப்படின்னா பையனோட பேரண்ட்ஸ் தவிக்கிறாங்க. ஐயோ, அவங்க வீட்டு பையன் வச்சுருக்கான், நம்ம குழந்தைக்கு வாங்கி தர முடியலையேங்கிறத விட இந்த பொருளாதாரத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கல. அவனை இளவரசனாக வளர்க்குறேன்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து இவங்களும் கடனை வாங்கி ஒரு கட்டத்தில் தப்பு பண்ணாலுமே அதுக்கும் பேம்பர் பண்ணுறாங்க. தப்பு பண்ணால் கூட தெரியாமல் பண்ணு, என் பையன் மட்டும்தான் பண்ணானா, நீங்கள் அவனை மட்டும் ஏன் கண்டிக்கிறீங்க சார்? செல்ஃபோனை கிளாஸில் யூஸ் பண்ணதுக்கு பிடிங்கிற ஒரு வாத்தியாருக்கு வெளியில் போய் கட்சிக்காரங்களை கூட்டின்னு வந்துட்டான் சார். மனிதனை மனிதனாக ஆக்குவது கல்வி தான், வேற எல்லா செல்வமும் போயிடும். இன்னைக்கு 100 மார்க் 20,000 பேர் வாங்குறாங்க மேக்ஸில். அந்த காலத்தில் அப்படி கிடையாது சார். நாங்கள் படித்த காலத்தில் கரெக்டாக ஏன்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சொல்றது பார்த்தா வரவங்களுக்கு மார்க் போட்டு கொடுக்குற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆசிரியர்கள் சரியாக இல்லாதனால மார்க் போட்டுறாங்களா? பிள்ளைங்க நல்லா படித்து மார்க் வாங்குறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த ஆசிரியர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஒரு விஷயம்னால நான்லாம் வாசலில் புக் எடுத்துகிட்டு போகிறதுனால என்னை வெளியில் முட்டி போட வச்சாங்க சார். இப்போ இருக்கிற எஜுகேஷன் இப்போ கிடையாது சார். இப்போ அவங்க வால்யூம் 1 வால்யூம் 2 ஒவ்வொரு சப்ஜெக்டில் படிப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் எல்லாம் பாருங்கள், நீங்கள் மெட்ரிகுலேஷன் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சமச்சீர் வந்ததுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகிடுச்சு. SSLC மாதிரி தான் +2 இப்போ படிக்கிறாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ அப்போது அவங்க போட்ட எஃபர்ட் மாதிரி இப்போ இவங்க போடுறாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா அது கம்மி தான் சார். இவங்க சொன்னாங்க இல்லையா, நாங்கள்லாம் இப்படி வளர்த்ததுனால தான் எங்கள் பிள்ளைங்க அப்படி நல்லபடியாக இன்றைக்கி இருக்காங்க. ஸோ நாங்கள் மரியாதையை சொல்லி கொடுத்துருக்கோம், நாங்கள் ஒரு இடத்துல எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துருக்கோம், அது மாதிரி நாங்கள் பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க எதையுமே கற்றுக் கொடுக்குறது இல்லை அப்படின்னு இந்த ஜென்ரேஷனை பார்த்து சொல்கிறாங்க இல்லையா. இவங்க சொல்கிற கருத்தில் எதுல எல்லாம் நீங்கள் முரண்படுறீங்க? நான் பேரண்ட்டு, நான் உனக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நீ இனிமேல் எனக்கு திருப்பி ரிட்டர்னில் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் யூ டோன்ட் சே எனிதிங், யூ ஜஸ்ட் கிவ் தெம் ப்ராக்டிக்கல் ட்ரீட்மெண்ட். நீ இன்றைக்கி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்ட, டீச்சர் முன்னாடி திட்டுறது கிடையாது, ஸ்டூடெண்ட் முன்னாடி அவங்கள புல் டவுன் பண்ணுறது கிடையாது, யூ டூ நத்திங். டீச்சர்கிட்ட ஓகே வில் கோச் தெம், வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட கேளுங்க ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, உனக்கு மேத்ஸ் வரலையா ஃபிசிக்ஸ் வரலையா, எந்த இடத்துல மிஸ் பண்ணுற,
நானும் உன் லைஃப் டைமில் அப்படி தான் இருந்தேன். என்ன அடிக்குவேட்டான ஒரு சப்போர்ட் வேணும் உங்களுக்கு. அதுதான் இன்அடிக்குவேட் பேரண்டிங். அது இந்த டைமில் எல்லாருமே லேக் ஆகுறாங்க. அவனோட நல்ல இன்ஸ்டியூட்டில் படிக்க வச்ச மார்க் கம்மியாக எடுத்த, அவனோட உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்த, ஆனாலும் நீ வந்து யூ புட் ஆன் மை நேம், மார்க் லிஸ்ட்டில் உன் பேர் ஃபஸ்ட்டு வரலை அப்படின்னு புட் டவுன் ஆயிடுவாங்களோ. அந்த மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷர்ஸ் டெஸ்ட்டில் போகிறாங்க. என்ன தான் நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே இந்த ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுக்கு ஸ்கோர்ஸ் கம்மியாகுது. அந்த குழந்தைக்கிட்ட உனக்கு என்கிட்ட இருந்து என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னு பர்சனலாக என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? ஈக்குவாலிட்டி வேணும் சார். ஆண் பெண் அதை என்ன பண்ணுறாங்கன்னா வீட்லேயே பிரிச்சிடுறாங்க. பொம்பளை பிள்ளை உள்ளே போ, ஆம்பளை பையன் விளாடலாம், பொம்பளை பொண்ணுன்னா இந்த கேம் தான் விளாடணும். ஷார்ட்ஸ் போட்டு விளையாட விடுவாங்களா சார்? அன்றைக்கி பேட்மிண்டன் விளையாட என் பொண்ணுக்கு 6 வயசு, அவள் பேர் துளிர் நிலா சார். 6 வயசில் என் பொண்ணு பேட்மிண்டன் விளாட்றா. 9 வயசு 10 வயசில் அவள் கண்டிப்பாக பிளேயர் ஆகிடுவா சார். அவள் அந்த கான்ஃபிடென்ட் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுக்கல. அப்போ என்ன சொல்லுவாங்க, நம்ம பேட் எடுத்துகிட்டு வெளியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி ஆகிடுச்சு உள்ளே போ, 10 மணி ஆகிடுச்சு உள்ளே போ. நான் என் பொண்ணு கூட 1 மணி வரைக்கும் நான் விளையாடுவேன் சார். நான் அதில் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆம்பளை பையனா இப்படி, பொம்பளை பொண்ணுனா இப்படி. ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், பொண்ணுக்கு கூச்சனா சொல்லி தரீங்கல்ல. ஒரு பொண்ணு டவல் கட்டிட்டு வந்தால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டேங்க. ஒரு ஆண் டவல் கட்டிட்டு வரான் குளிச்சுட்டுனா துணியை போட்டுட்டு வந்து நிற்க சொல்லுங்கள். வெறும் டவலை கட்டிட்டு வந்தால் மட்டும் விட்டு, இதுவே ஒரு பெண் பண்ணால் நீங்கள் விடுவீங்களா? அந்த இடத்துல உங்கள் பையனுக்கு நீங்கள் சொல்லணும், ஒரு குளிச்சுட்டு அவன் டவல் கட்டிட்டு வானா டவல் கட்டிட்டு நிற்காதடான்னு சொல்லணும். அதே மாதிரி பொண்ணை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி சொல்கிறீங்கல்ல, அங்கேயே நீங்கள் ஆண் வேற பெண் வேறன்னு பிரிச்சுடுறீங்க. ஆண் பெண் வளர்ப்பு வந்து நீங்கள் வளர்த்தது சரியில்லைங்கிறாங்க. அப்போ எப்படி வளர்க்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்குமே ஆண் வேற பெண் வேறன்னு நாங்கள் நினச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை பேர் இந்த கூட்டத்தில் உட்காந்து பேசுறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இவங்களோட தனித்திறமை என்னன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கள மேலே கொண்டு வந்ததுனால தான் இவங்க இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னு வைங்களேன், இத்தனை பேர் இங்கே வந்திருக்க முடியாது. இவங்க ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் கொடுத்த ஃப்ரீடமை எதில் கொடுக்கணுமோ அதுக்குரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீடம் கொடுக்குறோன்னு சொல்லி தவறான பாதையை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இயற்கை கடவுள் நமக்கு படைச்ச பெண்களை இப்படி தான் படைச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வாழணுன்றது கடமைப்பட்டிருக்கும். ஒரு வரைமுறைக்கு ஆண்கள் வந்து நம்ம இன்றைக்கும் ஒரு சுதந்திரமாக நடு ராத்திரியில் வெளியில் போக முடியல சார் பெண்களால் இன்னைக்கு வரைக்குமே. ஆனால் ஒரு பையன் போயிட்டு வரான், நம்மளால முடியுங்களா? அது அந்த நாங்கள் அதுக்காக ஈக்குவல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி அகெயின்ஸ்ட் நான் சொல்ல வரல. அதில் ஈக்குவாலிட்டி இருக்கணும், எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும். ஒரு குழந்தைகள் நலம் சார்ந்த ஒரு துறையில் நான் வந்துட்டு பணியில் இருக்கிறதால இதை சொல்கிறேன். நான் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை வந்து 9.2% அதிகரிச்சுட்டு வருது. அது கூட 2023 கணக்கீட்டுப்படி தான். இன்னும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன வந்து இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது இன்னும் தெரிய வரல. இதில் என்னென்னா கூகுளில் வந்துட்டு நல்லது எடுத்துக்கலாம், நல்ல விஷயங்களை. ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு ஒரு 11 வயசு 12 வயசு குழந்தைகள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறதும் ஒரு லவ் அஃபேர் வர்றதுமே சகஜமாயிடுது. இந்த என்ன தான் நீங்கள் பேரண்ட் கண்ட்ரோல் போட்டாலும் அந்த பேரண்ட் கண்ட்ரோலில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஹைட் பண்ணிவிட்டு எத்தனை குழந்தைங்க வந்து கேம்ஸ் விளையாடுறாங்கன்னு எவ்வளோ பேரண்ட்டுக்கு அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவங்க வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறவங்களால அந்த குழந்தைகளை வாட்ச் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து கேமுக்கு ரொம்ப அடிமையாயிடுறாங்க. அப்போ ஃபோன் வந்து இன்னொன்று, ஃபோன் வந்து கண்டிப்பாக வேணும் அடம் பிடிச்சி அதனால் வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்ற குழந்தைகள் நிறைய பார்க்குறோம். அதே போல் வந்துட்டு மோட்டார் சைக்கிள் 15 வயசு குழந்தை வந்து வண்டி ஓட்டுறான், எனக்கு இந்த மாதிரி பைக்கு வேணும், நான் இப்போ ஸ்கூலுக்கு 11th போகிறேன், எனக்கு இந்த பைக்கை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும், சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாரையுமே வந்துட்டு ஃபோனாலேயே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஃபோனில் மட்டும் கற்றுக்க முடியாது. ஃபோனை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், டெய்லி பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களோட பேசுங்க. அவங்கள வாட்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பணிச்சுமை என்னால் வந்துட்டு ஈவினிங் வந்து என் குழந்தைங்களோட என்னால் பேச முடியல அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குதுன்றது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியலன்றது என்னோட கருத்து. எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் குழந்தைங்கள ஆட வச்சு வீடியோ போடுறதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா என் குழந்தைய நான் பார்க்குற மாதிரி என் குடும்பத்தை சார்ந்தவங்க பார்க்குற மாதிரி பார்க்குற எல்லா கண்களும் பார்க்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கருத்துக்கு நான் உடன்படலை. இன்னொன்று, கல்வி தான் உயர்த்தும்.
அதை தான் சொல்லி கொடுக்கணும். ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அதை வந்து நம்ம ஒரு பேரண்ட்டாக நம்ம குழந்தைய வந்து ஆழ்ந்து கவனிச்சோனாலே நமக்கு தெரிஞ்சிடும். என் குழந்தைக்கு இதில் ஆர்வம் இருக்குது, அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு. நான் படிக்கும்போது இன்ஸ்டா கிடையாது. ஆனால் எனக்கு பேச்சில் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை பார்க்கும்போதே தெரியும். அதனால அவங்க வந்து எங்கள் பேச்சு போட்டி பள்ளிகளில் கல்லூரிகளில் நடந்தாலும் என்னை வந்து அனுமதிச்சாங்க கலந்துக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஒரு பேரண்ட்டாக நம்ம குழந்தைய நல்லா லிசன் பண்ணாலே போதும், அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் போடுறது எனக்கு உடன்பாடாக இல்லை. அது வந்து கவனச்சிதறல் தான். இன்னொன்று, ஒரு தலைமுறையவே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டால் போதும், நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறிட்டே இருக்குது. நிறையா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் வந்து ஒரு படித்து முன்னேறினவங்களை வந்து அடையாளப்படுத்தினாங்க எங்கள் காலகட்டத்தில். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளுமே மாற வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டு வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. என்ன ஸ்கில் டெவலப் பண்ணுறது? ஃபஸ்ட்டு எஜுகேஷன் தான் முக்கியம். கல்வியால் தான் இன்றைக்கி தமிழகம் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லாருமே ஓரளவுக்கு வெள்ளைக்காரன் காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஒரு 60-70களில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி எல்லாருமே பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம படித்தது தான். ஆடினதுனாலையோ பாடினதுனாலையோ இல்லை. ஆடட்டும் பாடட்டும், அது என் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், என் சொந்த பந்தங்களுக்கு தெரியட்டும். பார்க்குற எல்லாரும் அதை நல்ல விதமாக பார்ப்பாங்கன்னு நான் சொல்லலை. என் குழந்தைக்கு ஒரு திறமை இருந்து அதில் அவங்க முன்னேறணும்னு நினச்சா அஸ் அடல்ட் 18 வயசுக்கு மேலே அவனோட முடிவில் அது நடக்கணும், அவளோட முடிவில் அது நடக்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவேளை இப்போ வந்து அதை பண்ண ஒரு குழந்தை அதுலேயே மைண்ட் கவனச்சிதறலாகி படிப்பில் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. ஒரு 18 வயசுக்கு மேலே நம்ம ஒரு புத்தி வரும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போது கடந்து வந்த காலத்தை நம்மளால் திருத்த முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்க பேரண்ட் வந்து அந்த விஷயத்தில் தடுமாறிட்டே இருக்கும். கல்வி தான் முக்கியம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒழுக்கமாக வாழணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.